அப்புறம் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆனா நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதான் இல்லை, நானும் நல்லா இருக்கேன். உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப நான் வந்து சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக உள்ளது. எதனால சந்தோஷமா இருக்குன்னா, இந்த ரீசெண்டா அந்த 3 மாசத்துல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடக்க கூடாதது நடந்துச்சு, என்னென்ன நடக்க வேண்டியது நடந்துச்சு, நடக்க போதுன்னே தெரியாம நிறைய விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்த எல்லாம் சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அதை எதுக்குடா எங்க கிட்ட சொல்ல வந்திருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இருக்கேன்னு வைங்க, இந்த சேனல் வந்து என்னோட பிளட் மாதிரி. இந்த பிளட்ல இருக்க பிளட் செல்ஸ் தான் நீங்க. அந்த பிளட் செல்ஸ் இல்லைன்னா இந்த பிளட் என்ன ஆகும்? டேட்டி ஆயிரும். பிளட் டேட்டி ஆயிட்டா நான் என்ன ஆவேன்? செத்து போயிருவேன். அதனால நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிருவேன். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? வீடியோ போடுறன்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணுவோம், அது வேற விஷயம். பண்ணாம இருக்க முடியவில்லை. ஸோ மறுபடியும் வீடியோ போட்டு இந்த சேனலுக்கு வந்து உயிர் கொடுக்கலான்னு நான் இங்க வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வந்து எதை பத்தி இந்த வீடியோல இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 monthsல நான் என்னென்ன பண்ணல எல்லாத்தையும் இப்போ சொல்லலான்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல என்னென்ன விஷயம்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த விஷயம் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ வந்து இப்போ நான் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். ஸோ இந்த மன கஷ்டத்துல நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போட்டேன். இந்த பர்சனாலிட்டி சேஞ்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து மன கஷ்டம் மட்டும் இல்லைங்க, எனக்கு பண கஷ்டம் வந்துச்சு. ஸோ இந்த மன கஷ்டம் பண கஷ்டம் சேர்ந்து என்ன போட்டு அடிச்சிருச்சு. இந்த உலகத்துல நிறைய சுத்தடி வாங்கினது நானா தான் இருப்பேன். அவ்வளவு சுத்தடி வாங்கி எனக்கு எதுவும் ஆகலை, என் சுத்துக்கு எதுவும் ஆகலைன்னா நான் எவ்வளவு எப்பேற்பட்ட இருக்கேன். இதுக்கப்புறம் எவன் சுத்தடிச்சாலும் எனக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு என்னன்ட்டு வராதிங்க. ஸோ அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் வந்து இப்போ சும்மா இருக்கேன், வெட்டியா இருக்கேன், கையில காசு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து புலம்பி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஃபோன் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு இந்த வீடியோல புலம்பி வச்சிருப்பேன். இப்போ ஒர்க் போனா மட்டும்தான் என்னால் வந்து சர்வே பண்ண முடியுன்ற ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒர்க் தேட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கம்பேக் வீடியோ ஒன்று போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது என்ன கர்மம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் அந்த கம்பேக் வீடியோல வந்து ஒரு 4 ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன். அது கம்மி தான். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் பண்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வேலை தேடணுன்ற இன்ட்ரெஸ்டே போயிட்டு நான் வந்து சொந்தமா எதனா பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சொந்தமா பண்றது காசு வேணும். எனக்கு இருக்கிற மெயின் கஷ்டமே அந்த காசு தான். இந்த மன கஷ்டம் பண கஷ்டம் சேர்ந்து என்ன வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. சடனா எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சது. இந்த ஜாப் கிடைச்ச ஒரு 3 மாசம் இருக்கு. 3 மாசம் ஆச்சு. நீ ஜாப் கிடைச்சு 3 மாசம் ஆச்சு, இன்னும் வீடியோ ஏன் போடல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜாப் தான் இருந்துச்சே தவிர எனக்கு டைம் கிடையாது. என்ன மேட்டர்னா, நான் வந்து எனக்கு கிடைச்ச ஜாப் வந்து ஒரு 20 kilometers அந்த பக்கம். 20 kilometersனா ஒரு நாள் 40 kilometer அந்த பக்கம் இந்த பக்கம் நான் வரணும். இங்க என்ன ஆச்சுன்னா, இந்த எம்டிசி பஸ் என்ன வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஒழுங்கா பஸ் டைமுக்கு எடுக்கிறது இல்ல, ஒழுங்கா போறது இல்ல, ஸ்பீடா போக மாட்டானுங்க. எது என்ன பிரச்சனைன்னு தெரியல. சைக்கிள் கூட ஸ்பீடா போகணும். சொர்க்க ரதம் சொல்லுவாங்கல்ல, அந்த ரதம் கூட ஸ்பீடா போகும். உருட்டி 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 இவனுங்க உருட்டுறதுக்காகவே நம்ம வந்து காலையிலே எந்திரிச்சு விடியோ காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு 10 மணிக்காச்சும் ஆஃபீஸ்ல இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை காலம். மார்னிங் டைம்ல நிறைய பொம்பளை பஸ் தான் வரும். பொம்பளை பஸ்னா அந்த லிப்ஸ்டிக் போட்டு வரும்ல, அந்த பஸ் தான் நிறைய வரும். அந்த பஸ்ல எல்லாம் நான் ஏற மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஒண்ணு அந்த பஸ்ஸை வந்து லேடிஸ் பஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிருங்க. லேடிஸ் மட்டும் தான் ஏறணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பாய்ஸுக்கு மட்டும் தனியா விடுவாங்க. பாய்ஸுக்குன்னு அந்த டீலக்ஸ் பஸ்ஸை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டு பொண்ணுங்க, இந்த பஸ்ல பொண்ணுங்க தான் உட்காந்துருப்பாங்க. எப்படின்னா வந்து எல்லா விண்டோ சீட்ல வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்துருவாங்க. விண்டோ சீட்டுக்கு இந்த பக்கம் வந்து இடம் இருக்கும்ல, அது வந்து சும்மா இருக்கும். இப்ப நம்ம பசங்க போய் பக்கத்துல உட்கார முடியுமா? முடியாது. அது அவங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் வேணும் இல்ல, இவங்க பசங்க வந்து உட்காரணும். ஸோ வந்து நம்ம அந்த விண்டோ சீட்ல நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அப்படி ஒரு சீட்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு தெரியல. நம்ம போய் பக்கத்துல உட்காரணும்னு நினைச்சாலும் ஒரு மாதிரி நம்மள வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியோ வாங்க நினைக்கலாம், ஆனா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு பஸ்ல நம்ம பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ண முடியும்? அப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னா அவங்க வந்து அவங்களோட பெண்கள்னு தனியா கொட்டை எழுத்துல எழுதி போட்டிருக்காங்க, அங்க உட்காரலாம், அங்க உட்கார மாட்டாங்க. இல்ல ஆண்கள்னு கொட்டை எழுத்துல எழுதலாம், அதுவும் பண்ண மாட்டாங்க. சோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த ஆண்களுக்குன்னு தனியா பஸ் விடுங்க, இல்லைன்னா ஆண்கள்னு எழுதி ஒட்டுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த நின்று போனா தலை அடிக்கும், உட்காந்தா அந்த முட்டி இடிக்கும். சோ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பேக்ல மகளர்னு இருக்கும்ல, அந்த இடத்துல தான் உட்காருவோம். என்னை எழுப்பி வந்து உட்காருவாங்க. அதே மாதிரி தான் அவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க ஆண்கள் சீட், அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்களை எழுப்பி விட்டு உட்காரலாமா? நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா அவங்க அப்படி பண்றாங்க. கல் நஞ்சக்காரிங்க. ஸோ வந்து நான் வந்து தலை இடிக்க நின்றுட்டு தான் போவேன். ஒரு நாள் வந்து நான் மிட் நைட்ல 1 மணிக்கு தான் பஸ்ஸே ஏறுறேன். இங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 மணி கிட்ட ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி வந்து தூங்குறது, மறுபடியும் எந்திரிச்சு ஆஃபீஸ் போறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் நான் வந்து வீடியோ போடல, எனக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ இப்போ எப்படி டைம் கிடைச்சதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் பைக் வாங்கிட்டேன்.
இங்க நிறைய பசங்களுக்கு அவங்களோட மேக்ஸிமம் ஆசை என்ன ஒரு பைக் வாங்குறதா தான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது. எனக்கு பைக் வாங்குற எண்ணமே கிடையாது. வீட்டுல பைக் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன், அடம் பிடிக்கிற ஆளும் கிடையாது. நான் எனக்கு இந்த பைக் மேல அவ்வளவு கேஸும் கிடையாது. இன்னும் எதுக்கு நீங்க பைக் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்ப நீட் இருந்துச்சு. சோ வந்து நான் பைக் வாங்கினேன். பைக் வாங்கின அப்புறம் இன்னொரு பிரச்சனை, எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, கியர் பைக் ஓட்ட தெரியாது. இருந்தாலும் தான் கியர் பைக் தான் வாங்கினேன். ஏன் எதுக்கு ஓட்ட தெரியாதுன்றதை விட நான் வந்து ஓட்டினது இல்லை. அந்த மாதிரி எப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு அதை பண்ணணும்னு தோணுது, நான் அதை வந்து எனக்கு சொந்தமா இருக்கணும் அந்த விஷயம். இப்போ நான் பைக் ஓட்டணும், ஏன்னா பைக் ஓட்டணும்னு தோணுச்சுன்னா நான் என்னோட சொந்த பைக்கை தான் ஓட்டுவேன். எப்படியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து சொந்தமா பைக் வாங்கிட்டு தான் நான் ஓட்டுவேன். அந்த மாதிரியே இருந்துட்டேன். எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அப்படி இருந்திருந்து இப்போ தடிமாட் ஆயிட்டேன். இன்னும் அந்த நினைப்போட தானே இருந்தேன். ஸோ வந்து பைக் வாங்கிட்டு என்னோட பைக் நான் ஓட்டின ஃபர்ஸ்ட் பைக் என்னோட பைக் தான். இதை நீங்க நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, பட் நம்பி தான் ஆகணும். எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, ஓட்டுனது இல்ல. வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டின பைக் என்னோட பைக் தான். அந்த பைக் டெலிவரி எடுக்க போனப்போ கூட வந்தவங்க கேட்டா சொல்லுவாங்க, நான் எப்படி அந்த பைக் அந்த ரோட் கிராஸ் பண்ணேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதோட நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பைக் வாங்கிட்டேன். பைக் வாங்கினதுனால தான் இப்போ டைம் கிடைக்குது. நான் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், வீட்டில் காசு கேட்காம, எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச நான் வாங்கி போட்டுட்டே தான் இருக்கேன். இன்னை வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எதுக்கு வீட்டில் போய் கஷ்டப்படுறோம், வீட்டில் கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம இது வாங்கி விட அது வாங்கி விட்டேன்னு கெஞ்சிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு இன்னொரு பிரச்சனையா இருக்கு. நான் ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன்னா, இப்போ நான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை எப்படியாவது நான் வாங்கிடுறேன். ஏன்னா தெரியல, எனக்கு இப்போ பைக் வாங்கணும். நான் வந்து போன வாரம் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, போன சண்டையை முடிவு பண்ணேன். நான் இந்த சண்டையை வந்து வாங்கிட்டேன். வாங்கணும்னு முடிவு பண்ணா நான் வாங்கிடுறேன். அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. ஸோ வந்து என்கிட்ட இருக்க எல்லாமே, நான் வந்து வாங்கின எல்லா கேட்ஜெட்டுமே நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு தோணி இருக்கும், பட் நான் வாங்கிடுவேன். நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. வீட்டில் கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து இல்லைனா வாங்கி கொடுக்கல, நான் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி வாங்கக்கூடாது. உனக்கு வேணுமா நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நானும் வாங்கினேன். எல்லாத்தையும் வாங்கி போட்டு இப்போ அதுக்கு இஎம்ஐ கட்டணும். எஸ், இப்போ பைக்கு நான் வந்து இஎம்ஐ கட்டி இஎம்ஐல தான் வாங்கியிருக்கேன். சொந்தமாக காசு போட்டாங்கன்னு நான் கோடீஸ்வரன் நான். இப்போ வந்து இஎம்ஐல தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த பைக்குக்கு நான் இஎம்ஐ கட்டணும். நான் மாசம் பஸ்ஸுக்கு செலவு பண்ற காசை தான் இந்த இஎம்ஐ கட்ட போறேன். ஆனா பஸ்ல என்ன நான் 1000 ரூபாய் தான் செலவு பண்ணுவேன். 1000 ரூபாய் பாஸ் வாங்கிடுவேன். எதுக்கு நான் 1000 ரூபாய் பாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னா, எனக்கு அந்த ஏறிட்டு டிக்கெட் வாங்குறேன். அந்த வாழ்க்கையில் எனக்கு இந்த ஒரு மீம் கூட பார்த்தேன், நீங்க டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா நான் ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டே போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான் நான் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து கூச்சப்படுவேன். ஸோ வந்து நான் டிக்கெட் வாங்க மாட்டேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன், 1000 ரூபாய் கொடுத்து பாஸ் வாங்கினேன். அந்த 1000 ரூபாய் பாஸ் வச்சு தான் நான் இன்னை வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தேன். என்கிட்ட எவ்வளவு பாஸ் இருக்கு தெரியுமா மொத்தம்? பார்த்தீங்களா, இதெல்லாமே நான் வந்து சென்னை வந்து யூஸ் பண்ண பாஸ் தான். ஸோ வந்து எம்டிசிக்கு நான் ஒரு பார்ட்னர் மாதிரி. எம்டிசி என்னால தான் ஓடிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த எம்டிசியை வந்து நான் திட்டுவேன். எதுக்காக திட்டுவேன்னா, ஒழுங்கா பஸ் ஓடுங்கடா. சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நீ வந்து இது வாங்க முடியாது, உங்களால எல்லாம் இது பண்ண முடியாது. நிறைய பேர் எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இப்படியே தான் இருக்க போறீங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க வந்து என்னெல்லாம் டிகிரியை முடிக்க மாட்டேன் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி அந்த விஷயம் வந்து எனக்குள்ள உள்ள போய் நிறைய வெறி வந்து. ஸோ வந்து நான் எல்லாத்தையும் வாங்குவேன். இப்போ ஒருத்தன் நீ கூட லாயக்கு இல்ல சொன்னான்னா அவுத்து போட்டு காட்டுறீங்க, நீ அதுக்கு லாயக்குன்னு தெரியணும். உண்மையாவே லூசு தான் போல. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா, நான் வந்து இனிமேல் வீக்லி ஒரு வீடியோ போடுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீக்லி ஒரு வீடியோ போடுறது என்னோட இப்போதைய குறிக்கோள். நான் முன்ன மாதிரி இந்த சேனலை வந்து உயிர் கொடுத்து நான் எடுத்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை வேணாம் நீ வீடியோ போட வேணாம் அப்படியே கிளம்புன்னு சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை இல்லை. கேரக்டரா இருக்காளே. ஸோ எஸ் கைஸ், வந்து இனிமேல் வீக்லி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்காக தான் நான் இங்கே உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். திடீர்னு வந்துட்டேன் அப்படின்லாம் நினைக்க கூடாது. இல்லை என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் 3 மாதம் வந்து ஏதோ கம்பேக் கொடுக்குற மாதிரி வரான் ஷோ காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? நோ. ஸோ வீடியோ போடுறதுன்னு முடிவாயிடுச்சு. வீக்லி ஒரு வீடியோ மறுபடியும் கன்சிஸ்டன்ட் சாட்டியா வந்து நீங்க பார்க்க போறீங்க. லாஸ்டா நான் ஒரு வாரம் கன்னியூவா வீடியோ போட்டப்போ எவனோ கண்ணு வைக்கிறான் நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். திடீர்னு வந்து எவனோ வந்து கண்ணை தூக்கி என் மேல எரிஞ்சிட்டான், படுத்துட்டான். அது ஸோ இனிமே நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சந்திக்கலாம். உங்களை அடுத்த இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். Until we meet again. நல்லா தான் இருக்கேன். திடீர்னு எனக்கு அது நான் தோணி அதை நான் வந்து வாங்கிடுறேன். அது என்ன கதைன்னே தெரில. எனக்கு இதில் காசுலாம் செலவு பண்ணக்கூடாது, காசுலாம் சேவ் பண்ணணும்னு நான் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன்னா அடுத்த நிமிஷமே நான் வந்து அதை செலவு பண்ணிடுறேன். எதனால என்ன தெரில. எனக்கு வந்து யாரு நான் தான் பண்றேன் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. நான் பைக்லாம் வாங்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு பைக்கு அவ்வளோ அந்த கிரேஸும் கிடையாது. எனக்கு பைக் ஓட்டவும் தெரியாது. நான் பைக் வாங்கணும், நான் வந்து எதுக்கு வாங்கினேன்னே தெரில. நான் அந்த பைக்கு இஎம்ஐ கேட்டால் பார்ட் டைம் ஜாப் போகணும். அதே சமயம் நான் வந்து இந்த யூடியூப் சேனலையும் கண்டினியூ பண்ணணும்.
யூடியூப் சேனல் அவங்க கண்டினியூ பண்ணிட்டோம், பார்ட் டைம் ஜாப் நான் பார்த்துக்கிறேன். லெட்ஸ் குக். ஸோ நான் பைக் வாங்குற வரைக்கும் நான் பைக் ஓட்டவே தெரியாது. அப்புறம் எப்படிடா ஓட்ட கற்றுக்கிட்டேன் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா, யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து இந்த எடிட்டிங் கற்றுக்கலாம், கோர்ஸ் கற்றுக்கலாம், கோடிங் கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். நான் வந்து டிரைவிங் கற்றுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூடியூப் வந்து நிறைய நல்ல விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஆடியன்ஸை வந்து நீங்கள் நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்குற மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை விட்டு நீங்கள் காசுக்காக எதுனா விற்று எதுனா வெயிட் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவங்கள ஏமாற்றி உங்கள் ஆடியன்ஸை ஏமாற்றி எதுக்கு இந்த பொழப்புக்கு வந்து